ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் குடும்பத்தோட குலசாமி கும்பிட கோயிலுக்கு போகிறாரு. இங்கே பார்த்தா சந்தாயாவுடைய முறை மாப்பிள்ள வந்து அனிசை மிரட்டி எங்கே போனா ஒழுங்கா உண்மையை சொல்லு, சந்தா வந்து உனக்கு தெரியாமல் எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், சத்தியமாக எனக்கு தெரியாது, ஏன்னா நீ வர்றதை கேள்விப்பட்டு அவள் அழுதுகிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனவ தான் வீட்டுக்கே வரலை, நான் அவளை நேற்றுலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏண்டா இதை நீ சொன்னால் நான் நம்புவேன்னு நினச்சியா, ஒழுங்கா மரியாதையா அவள் இருக்கிற இடம் உனக்கு தெரியாமல் இருக்காது, ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் பார்த்து சந்தாவே ஃபோன் பண்ணுறாப்புல. ஏன்னா அண்ணன்ட்ட சொல்லாமல் வந்துட்டோம், அது வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்னமோ ஏதோ நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சந்தா வந்து அனிஸ் தான் பேசுகிறாப்புலன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி குலசாமி கும்பிட வந்திருக்கேன்ட்டு குலசாமி கோயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேள்விப்பட்டதும் முறைப்பையன் கேட்குறாப்புல, ஏண்டா தெரியலைன்னு சொன்னேன், இப்போ உன் ஃப்ரெண்டுடைய வீட்டில் தான் நீ விட்டுட்டு வந்தியான், அவங்க குலசாமி கும்பிட போயிருக்காங்களாம், அவங்களோட தான் கோயிலுக்கு போயிருக்காளாம், எல்லா விவரத்தையும் ஃபோனில் சொல்லிட்டா, நீ சொல்லலைன்னு அவள் சொல்லிட்டால வா அப்படின்னு சொல்லிட்டு அனிசை 2 போடுன்னு போட்டு காரில் ஏற்றுறாங்க. நான் மட்டும் வரலடா, என்னோட 4 அடியாலையும் நான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன், இப்போ நான் வந்தேன்னா சந்தாவோட தான்டா நான் திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கஸ்தூரி அண்ணன் வந்து கஸ்தூரிகிட்ட சொல்கிறாப்புல, கஸ்தூரி இந்த மாதிரி நடேசன் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறேன், குலசாமி கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்மளும் கோயிலுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்கள நிம்மதியாக கோயிலை சாமி கும்பிட விடாமல் அவங்க ஏண்டா வந்தோம்னு நினச்சி கோயிலை விட்டு வெளியே வரணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளா போனோம்னா சந்தேகம் வந்துடும், இப்போ நீ கார்த்தியா வீட்டில் போன போட்டு கார்த்தியாவையும் கார்த்தியா மாப்பிள்ளையும் வர சொல்லு, அவங்களையும் நம்ம குலசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலை, அதனால் அவங்க வந்தாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம், அங்கே உள்ள பூசாரிகிட்ட கூட எதையாவது சாமி மாதிரி வந்து சொல்லிடுவான், அதுலேயே அவன் பயத்திலே குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அவன் வந்து ஊருக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி உடனே ஃபோன் போடுறாங்க கார்த்தியாவுக்கு. கார்த்தியா தான் எடுக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லவும், நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்பி வா, நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம், அங்கே திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் மாப்பிள்ளை இருந்தால் கூட அவர்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லவும், இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின்கிட்ட கொடுக்குறாப்புல. அப்புறம் விஷயத்த சொல்லவும், சரித்தா வர்றேன் அப்படின்னு சொல்லவும், உடனே கிளம்பி வந்தீங்கன்னா தான் நாளைக்கு நம்ம குலசாமி கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்த நாங்கள் இன்னைக்கே சாயந்தரமே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்களும் ஊர்லேருந்து வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் மறுநாளே வந்து எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி ஒரு பக்கம், கஸ்தூரி குடும்பத்தோடு போய் அங்கே குலசாமி கோயிலில் இறங்கவும் அதை பார்க்குறாப்புல நிலா, என்ன இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே கார்த்தியாவும் கார்த்தியா மாப்பிள்ளையும் இறங்கி வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா வந்து நடேசன்கிட்ட கேட்குறாங்க, என்ன அங்கிள் உங்கள் தங்கச்சி அண்ணன்லாம் வந்திருக்காங்க, கார்த்தியாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நிமிந்து பார்க்குறாரு. இப்போ வந்திருக்கானா ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம வந்த நேரம் அவங்க வரமாட்டாங்க, இப்போ நம்ம வந்திருக்க நேரம் வந்தாங்கன்னா ஏதோ என் அண்ணனும் தங்கச்சியும் திட்டம் போட்டு தான் வந்திருப்பாங்க, ஏன்னா நம்ம இங்கே சாமி கும்பிட நிம்மதியாக வந்திருக்கோம்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அவங்க 2 பேர்த்துக்குமே பொறுக்காது, அதனால இங்கேயும் ஏதோ 7:30 இழுக்கணும் தான் வந்திருக்காங்க, பார்த்துக்குருவோம் இவனா நானான்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி அங்கிள் நம்ம நல்லதையே நினைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கே வந்து நிலாவை பார்த்துட்டு வேகமாக கார்த்தியாவும் அஸ்வினும் வந்து சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லார்ட்டையும் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமாம்மா நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்ட்டு எல்லாரும் நல்லா கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கஸ்தூரிக்கும் கஸ்தூரி அண்ணனுக்கும் பிடிக்கவே இல்லை. மாப்பிள்ளை கூட இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பேச முடியலை. அப்போ தான் கஸ்தூரி காதில் சொல்கிறாரு, எப்படியாவது இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவன் நிம்மதி இல்லாமல் தான் போகணும் அவன் குடும்பமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே அனிசை கூட்டிக்கிட்டு சந்தா முறை மாப்பிள்ளையும் ஒரு 4 தடியாளுகளோட காரை விட்டு இறங்குறாங்க. இறங்குறத பார்த்துட்டாங்க சந்தா பார்த்ததும், ஐயோ இங்கே எப்படி இவன் வந்தான், அப்போ தான் சந்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை நம்ம ஃபோன் பண்ணமே அந்த நேரம் இவன் தான் எடுத்திருப்பானோ, இவன் எடுத்து தான் இந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டானோ, ஐயோ அண்ணன் எவ்வளவோ மறைச்சிருக்கும் போல, நம்ம அந்த நேரம் போனை போட்டு நம்ம வாயினாலே நம்ம அட்ரஸை கொடுத்துட்டோம் போலையே. அப்போ தான் பக்கத்தில் நின்ன சோழன் கேட்குறாரு, யார் அனிசை போட்டு அடித்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னும், அவன் தான் என் முறைப்பையன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் அனீஸ் பக்கத்தில் போகிறாங்க. அனீஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், இவன் தான் பையா
சந்தா முறப்பையன் என்னை வீட்டில் வந்து அடி அடின்னு அடித்து என்னை சந்தா எங்கன்னு கேட்டான். அந்த நேரம் சந்தா ஃபோன் பண்ணவும் சந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லி பிடிச்சி நான் நினச்சி அவன் கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ அந்த முறப்பையன், அடியே இவங்களோட என்னடி உனக்கு, இவங்கெல்லாம் யாருடி, நீ இவங்களோட எதுக்குடி குலசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாடி ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாரு. கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வர்றாங்க. வந்துட்டு, ஏய் நீ யாருப்பா, தேவையில்லாமல் வந்து இங்கே இந்த பொண்ணு தங்கியிருக்கு, அந்த பொண்ணை பிடிச்சி கையெழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் யாருங்க, என் முறை பொண்ணை இவன் கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கான், என் முறை பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், உடனே கஸ்தூரி நல்ல பிள்ளையாட்டம், என்ன சேரா என்னென்னமோ அந்த பையன் சொல்கிறேன் உண்மையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆமத்தை, இது வந்து அவங்க முறை பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் இல்லை, அது தப்பு தானே, அவங்க முறை பொண்ணை வந்து நீ எப்படி வந்து அனிஷே கொண்டாந்து விட்டாலும் நீ எப்படி வீட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு ஏற்றி விடுற மாதிரி கஸ்தூரி பேச, அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு, நினச்சேன் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவேன்னு நினச்சேன், உனக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குற மாதிரி சந்தா முறப்பையன் வந்துட்டேன், இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நான் பிரச்சனை பண்ணலாம் வரல, நியாயத்தை பேச தான் வந்திருக்கேன், என்னதான் இருந்தாலும் அவன் வந்து முறப்பையன் வந்து கேட்கையில் அவனோட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்ல தேவையில்லைங்க, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அவரை கட்டிக்கிறதுக்கு, அதனால தான் பயந்து போய் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், விருப்பம் இல்லைன்னா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போட்டோம், அந்த பொண்ணு ஏன் உன் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் தப்பு நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு கேளே வந்து சந்தாவை கையை பிடிச்சி மறுபடியும் வாடி இவங்ககிட்டலாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து நடேசன் கோவப்பட்டு, இங்கே பாட்டா ஒழுங்கா கையை விடு அப்படின்னு சொல்லவும், ஏங்க இந்த பொண்ணை நீங்கள் எப்படிங்க உங்கள் வீட்டில் தங்க வைக்கலாம், உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாப்புல. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கார்த்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சேரன் மாமா இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற நினைக்க மாட்டாரு. அந்த இடத்துல கார்த்தியா வர்றாங்க. ஏங்க என்ன உரிமை இல்லை உங்களுக்கு, இந்த பொண்ணு எங்கள் சேரன் மாமாவை விரும்புது அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து சொல்லவும் எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்களே அந்த ஐடியாவை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நடேசனை பார்த்து கேட்குறாங்க, மாமா இதில் உங்களுக்கு சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லவும், ஏமா நான் ஏமா சம்மதிக்க மாட்டேன், ஓ முடிவுதாம்மா எங்கள் எல்லாருடைய முடிவும், நாங்கள் கூட இதை யோசித்து பார்க்கல, நீ சின்ன பொண்ணாக இருந்தோம் இப்படி ஒரு முடிவை இந்த கோயில் வாசலில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சேரன் வந்து, என்னடா கார்த்தியா எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லுவான், அண்ணே கார்த்தியா எடுத்த முடிவு தானே நல்ல முடிவு, இந்த இடத்துல சந்தாவை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக நீ சந்தா காலத்தில் தாலி கட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம கோயில் பூசாரியை கூப்பிட்டு கார்த்தியா சொல்கிறாங்க, ஐயா அந்த காலடியில் இருக்கிற தாலியை எடுத்து எங்கள் சேரன் மாமா கையில் கொடுங்க, தாலியை கட்டட்டும் அப்படிங்கிறாங்க. இந்தாம்மா உன் கையினாலே கொடுத்து அவங்கள கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தாலியை எடுத்து கார்த்தியா கையில் கொடுக்குறாங்க. கார்த்தியா அந்த தாலியை எடுத்து சேரன்கிட்ட கொடுக்குறாங்க. கட்டுங்க மாமா தாலி அப்படிங்கிறாங்க.